எல்லாருக்கும் வணக்கம். மாரடை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி நானு. சன்ரைசர்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் முடிஞ்சது. 47 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. நேற்று ப்ரிவியூ போய் பேசணும். ரொம்ப ஹை ஸ்கோரிங் பிச் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி விலாவடியா சொல்லியிருந்தோம். 250 பிளஸ் தான் போகும். மேஜிக் ஸ்கோரே 220 அண்ட் அப்வர்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு. அதுக்கு தகுந்தால் போல் 242 ஃபார் 2. அபிஷேக் சர்மா 135. ஆல் டைம் டாப் 5 ஐபிஎல் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ்ல வந்துச்சு. கன்வின்சிங் வின். செகண்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, பட் நண்டலஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வேர் ஃபவுண்ட் மச் பிலோ இது. 9.2 ஓவர்ஸ் வரைக்கும் தேவர் இந்த ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கோரிங். பட் நீங்கள் சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் டு பி பிட் மோர் அக்ரெசிவ். அது அவங்க பண்ணல டெல்லி கேபிட்டல்ஸோட ஓப்பனர்ஸ். ஸோ தே பெய்ட் த ப்ரைஸ். தொடர்ந்து விக்கெட் போயிட்டே தான் இருந்துச்சு. காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் எஸ்ஆர்ஹெச். பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒரு அபிஷேக் சர்மா வந்து கேம் எடுத்துட்டு போயிட்டாரு வெளியே. அவங்க கையில இருந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே மேட்ச் முடிஞ்சுச்சு டெஃபினட்டா. பட் மெயினா வந்து அவங்க டாஸ் ஜெயிச்சாங்க. டிசி தே குட் ஹவ் சோசன் டு பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஹேவ் அ ஸ்ட்ராங் பவுலிங் லைன் அப். சன்ரைசர்ஸ் வந்து இது வரைக்கும் 6 மேட்ச் வந்து தே ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப தே ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரீடம். அதனால அதை ஒருவேளை அவங்க சேஸ் பண்ண வச்சிருந்தா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப இவங்க இந்த மாதிரி பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அந்த ப்ரெஷர் இருந்திருக்குமா எனக்கு தெரியல. அது செகண்டரி கொஸ்டின், அது வேற கொஸ்டின். பிளஸ் நிதிஷ் ராணா பவுலிங் வேற போடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல போடுவாருன்னா அவங்க வந்து கண்டிப்பா காந்தி அதர் வே. ஸோ ஃப்ரம் த டைம் ஆஃப் த டாஸே அது முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சா எனக்கு தோணுது இட் வாஸ் அ குட் டாஸ் டு வின். டாஸ் போட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கலாம் ஜெயிச்சிங்கப்பா அப்படின்னு. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. நான் டாஸ் ஆட இவங்க வந்து ஒருத்தர் வந்து டீம்ல எடுத்திருக்கிறது, அதாவது நிதிஷ் ராணா வந்து நல்லா விளையாடலன்னு தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நியூ பால்ல நான் பவுலிங் போடுறதுக்கு தான் உங்களை எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காக அவரை வந்து ஓவர் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தப்பிச்சாருன்னே வச்சுக்கோ, 6 ரன் அப்படி சொல்லுங்க. மேட்ச் ஷாட் இப்ப வந்து எல்லாம் பெருமையா பேசுறாங்க. பட் அட்லீஸ்ட் ஆனா நிதிஷ் ராணா கொஞ்சம் 2 மேட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிச்சாரு. பட் ஆனா நிதிஷ் ராணா வந்து செகண்ட் ஓவர் போட்டு மாட்டினது பத்தாது. அதாவது லிட்டரலி வந்து இந்தியன் டீம்ல 2 பேர் இருக்காங்க, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ்னு. அவங்க 2 பேரும் வேணாம். அதாவது எதுக்கு இந்தியன் டீம்ல இருக்கிறீங்க நீங்க? ஒரு வந்து போட வேண்டியது பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு ஓவருக்கும் போட முடியாது. குல்தீப் யாதவ் வந்து அடிச்சாலும் திரும்ப அவருக்கு கொடுக்காம நாங்க நிதிஷ் ராணாக்கு தான் கொடுப்போன்றது வந்து சம்டைம்ஸ் மேட்ச் அப் வந்து ஓவர் ரேட்டட் தான். சில இது இருக்கு. ஓகே, அக்சர் தானே விக்கெட் எடுத்தார். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தது அக்சர் தானே, லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட். அதுக்கப்புறமும் போட மாட்டோம். எல்லா மேட்சும் பார்த்தோன்னா எல்லா மேட்சும் கடைசியா யாரை போடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்க தான் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி போன மேட்ச் எல்லாமே வந்து இப்ப சாண்ட்னர் போட்டாரு, வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா மேட்சப்லயும் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் எடுக்கிறாங்க. பட் ஆனாலும் வந்து நாங்க இன்னும் வந்து இப்படிதான் அடம்படி பண்ணோம். ஐ திங்க் ஹி இஸ் நாட் அ கேப்டன் பர்ஸே. வெளியே இருந்து அவர் என்ன சொல்றாரோ அதுதான். கோச் தான் பெருசா பண்ணணும். கோச், அதுக்கு அடுத்தது கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் தான் அக்சர் பட்டேல் ஷூட்டிங் பண்ணாரு. கேதர் பண்ணி ஒரு 49 ரன்ல அவுட் ஆக வேண்டியது அபிஷேக் சர்மா. அது வந்து ஒரு ரெகுலேஷன் கேதர், விக்கெட்ல அடிக்க வேண்டியது. அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு கேஎல் ராகுல். அதாவது ஸ்லோயர் கேஎல் ராகுல் அப்படின்னு போட்டுலாம் ஒரு மீம் பார்த்தேன் நான் ட்விட்டர்ல. வெரி வெரி புவர். அவர் வந்து இந்தியன் டீம் கண்டெண்டர் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் வெரி இது. 92ல ராணா ஒரு கேட்ச் ஒன்னு விட்டாரு. அது ஒரு கேட்ச். 78ல ஒரு கேட்ச் விட்டாரு ராணா ஃபைன் லெக்ல. பட் இது வந்து ரெகுலேஷன் ரன் அவுட் வெற்றி. அவர் கேதர் பண்ணி அடிக்கணும். அவ்வளவுதான். வரிசையா அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இவ்வளவு சான்ஸ் கொடுத்த போற அவர் வேணாம்னு சொல்ல போறாரா? இதுக்கு பதிலுக்கு வந்து அவர் வந்து இப்படிதான் கேட்ச் பிடிக்கணும் செஞ்சு காமிச்சாரு. ராணா விக்கெட் பிடிக்கிறப்ப அபிஷேக் அவர் தான் பிடிச்சாரு. அபிஷேக் சர்மா தான் பிடிச்சாரு ஃபைன் லெக்ல. கேஎல் ராகுலுக்கும் கேட்ச் விட்டாரு ஈசான் மலிங்கா 7 ரன்ல இருக்கும்போது. அதையும் அவர் கேபிடலைஸ் பண்ணிக்கல. இல்ல இன்னொரு பாயிண்ட், நான் டீம் செலக்ஷன்ல இருந்தே திருப்பி வரேன். இது வந்து பிரபுல் இங்க மட்டும் சாபம் விட்டு ஒரு வழியா அவரை உட்கார வச்சுட்டாங்க. இப்ப அது ஓகே. பட் திருப்பி இப்ப வந்து இவரு உள்ள வந்தார். நம்ம லாஸ்ட் கேமே பேசணும். மதுசங்கா டீசெண்டா போட்டார் நியூ பால்ல. அவரு எப்பவுமே அந்த நியூ பால் வேல்யூ இருக்கும் மதுசங்காக்கு. அது ஓகே. இவங்க வந்து அந்த நிதிஷ் ராணாவோட கால் வந்து ஸ்டில் கொஸ்டினபிள் தான். இப்போ அவங்க போற போக்க பார்த்தா நெக்ஸ்ட் கேமுக்கு வந்து 19 மேல கை வச்சுட்டு தே வில் பிரிங் இன் சமீரா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பட் சமீராவை யாருக்கு பதில் கொண்டு வர முடியும்? லுங்கி விளையாடுறாரு, நட்ராஜன், முகேஷ் குமார் 3 பேருமே இந்த 250 அடிச்சுமே போல் சே கிரேட், பட் டீசெண்டா தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் 4 மேட்சஸ் எடுத்தாலுமே 3 பேருமே நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஒருத்தர் கம்மியாவே போவோம், ஏன்னா நிதிஷ் ராணாக்கு நாங்கள் 2 ஓவர் கொடுப்போம் அப்படின்னு இது பண்ணி பார்த்தா, ஆனா 4 ஓவருமே கொடுத்தாங்க. ஐ திங்க் இதான் செகண்ட் டைம் அவர் 4 ஓவர் போடுறது ஐபிஎல் ஹிஸ்டரியில. அதாவது லலித் யாதவ்ட்டாங்க. இந்த நியூ லலித் யாதவ் 2.1ட்டாங்க. முதலாளி சொல்லுங்க. ஒரு பார்ட் டைமர் வந்து 4 ஓவர் போட விட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போன யுகத்தில்
அதுவும் வந்து தப்பு, டெஃபினட்டா தப்பு தான். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எஸ்கேப் ஆனாரு, செகண்ட் ஓவர் அடி வாங்கினாரு, 3வது ஓவர் எஸ்கேப் ஆனாரு, அதனால 4வது ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் டெம்ப்டிங் ஃபேட். சரி என் நம்ம இது போட்டு தலைவன் பார்க்கலாம். சசாங்க் சிங் ஒரே ஒரு 2 விக்கெட் எடுத்து அவருக்கே கட் பண்ணிட்டாங்க 4 ஓவர் கொடுக்காம அந்த மேட்ச். ஸோ அப்படின்றப்ப ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கறதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஐடியல். லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். பட் அட் எண்ட் ஆஃப் த டே இப்ப அவரை நிதிஷ்டனா விடுங்க, இருந்தாலும் இப்ப இவங்க வந்து ஒரு 250 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாலும் அடிச்சிருப்பாங்களா அப்படின்றது இன்னொரு கொஸ்டின். இல்ல வெற்றி, நான் நினைச்சது 210 to 220 அடிச்சு ஒரு 20ல இருந்து 30 ரன்ல தோப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஹாஃப்வே பாயிண்ட்ல. அப்படிதான் நான் நினைச்சேன். அதை விட இவங்க என்ன ஸ்பெக்டாகுலர்லி ஒரு 20 ரன் ஷார்ட்டா விழுந்திருக்கு. அது டக்குன்னு அந்த மில்லர் ஒரே ஓவரில் 2 விக்கெட் விழுந்தனால அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. அது மேபி இருந்திருந்தாங்கன்னா மேட்ச் would have been க்ளோசர்னா நீங்க சொன்ன மாதிரி 20-30 ரன் 20 ரன் தோத்துருப்பாங்க. சக்கீப் ஹுசைன் ரொம்ப நல்லா போட்டாரு. அவரோட ஸ்லோ பால்ஸ் எல்லாம் பிக் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அவர் வந்து நல்ல மச் மோர் இம்ப்ரெசிவ் தென் பிரஃபுல் முன்னாடி சொன்ன மாதிரி. அவர் ஒரு மேட்ச் போட்டாரு, அதுக்கப்புறம் அடிச்சாங்க. ஆனால் அந்த மேட்ச்லயுமே நான் சொன்னேன் சக்கீப் ஹுசைன் இன்னும் நல்லா போடுறாரு. அந்த ஸ்லோ பால் வந்து ஆக்சுவலா ஆக்ஷன் மாறாம 140 120 அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா ஸ்பின் ஆகுது. ஆல்மோஸ்ட் ரைட் ஹேண்டட் முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி அவ்வளோ நல்லா இதுவாகுது. வேற என்ன சொல்லணும், அந்த மாதிரி ஸ்லோ பால் போடுறதுக்கு ரொம்ப கண்டூசிவாவும் இருந்துச்சு இன்னைக்கு. இருந்துச்சு. ஓகே, ஈவன் ஈசான் மலிங்கா போட்ட ஸ்லோ பால்ஸும் நல்லா ஹோல்ட் ஆச்சு. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு வந்து இஷான் மலிங்கா தான். முன்னாடி வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறப்ப பவுலிங் வந்து ரொம்ப பத்தட்டிக்கா இருந்துச்சு. யார் மோசம் பவுலிங் போடுவா, யார் ஜெயிச்சு கொடுப்பான்ற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப தே ஹேவ் வெரி குட் பவுலிங் அட்டாக். இதுல கமின்ஸ் திருப்பி வந்துட்டாருன்னா அவரை வந்து மதுசங்காக்கு பதிலாக வந்துருவார். அதனால மதுசங்காக்கு பதிலாக வந்துருவார். ஸோ சக்கீப் ஹுசைன் வந்து நல்லா போடுறாரு. பட் ஒன்லி திங் வந்து யங் பவுலரு, அவர் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஞ்சு போடுற மாதிரி இருக்கு. அதனால ப்ரோன் டு இன்ஜுரி. பார்ப்போம், அவர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா ஒன்னும் பெருசா லோட் பண்ற மாதிரி தெரியல வெற்றி. ஃபாஸ்டா வந்து பெருசா இல்ல அத ரிலீஸ் பண்றப்ப கொஞ்சம் ஸ்டாஞ்சு ரிலீஸ் பண்றாங்க. இன்ஜுரி. ஓகே, சரி. இப்போதைக்கு ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கமிங் டுகெதர் ஃபார் எஸ்ஆர்ஹெச். என்ன கொஞ்சம் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த சலீல் அரோரா, அனிகேத் வர்மா இவங்க எல்லாம் இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. டாப் 4 மட்டும் தான் இப்ப விளையாடிருக்காங்க. அதுலயும் வந்து ஹெட் வந்து ஹேஸ் டு இன்னும் கொஞ்சம் விளையாடணும், நல்லா அக்ரெசிவா விளையாடணும். அவரும் வந்து அவர் வந்து ரொம்ப கொடுமையான ஃபார்ம்ல இருக்கும் போதே இந்த அளவுக்கு அடிச்சிடறாரு. இன்னும் அதிக ஸ்ட்ரைக் ரேட் எதிர்பார்க்கிறோம். ஆமா, எல்லாமே 250 அடிக்கிறாங்க. அவரும் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்ம திரும்ப அந்த 300 சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற வந்து எவ்ரிதிங் இஸ் கமிங் டுகெதர் அப்படின்னு நான் சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் கமிங்ஸ் டுகெதர் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுதான் இப்போ டாப் 3க்கு போயிட்டாங்க டேபிள்ல. அதையும் நோட் பண்ணுங்க. ஒரு கேம் எக்ஸ்ட்ரா ஆடிருக்காங்க அஃப்கோர்ஸ், பட் டாப் 3ல இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். பாயிண்ட் டு பி நோட்டடு. டெல்லிக்கு அதான் இது பேட் கேம். போன கேம் வந்து ஆர்சிபியை ஜெயிச்சாங்க சின்னசாமியில வச்சு. பட் டுடே இஸ் அ பேட் கேம். மட்டும் சொல்லிட்டு உங்க பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அவங்க பவுலர்ஸ் வந்து ஓகே, அக்செப்டபிள் தான். லுங்கி நல்லா தான் போட்டார். நடராஜன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெஸ்ட் பவுலர். அவங்க வந்து அபிஷேக் சர்மாக்கு நல்லா போட்டார். பட் அன்பார்ச்சுனேட்லி விக்கெட்ஸ் வரல. ஆனாலும் அவங்களுடைய இந்த சொல்லுவாங்கல்ல அருணாச்சலம் படத்துல அதிகமா யோசிக்கிறவனும் அந்த மாதிரி வந்து ரொம்ப யோசிக்க போறாங்க இந்த லாஸ்ட்க்கு அப்புறமும். அதுதான் நான் அதான் முன்னாடியே சொல்லணும்னு வந்தேன். டெல்லி வந்து ஆக்சுவலா நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க. வெளியே இருந்து ஓவரா வந்து ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான். அதான் சொல்றேன். இப்படிதான் முதல்ல 7 கேம் ஜெயிச்சுட்டு 8 கேம்ல 7 கேம் ஜெயிச்சாங்கல்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் போனாங்கல்ல. ஓவரா நான் திங்க் பண்றேன். ஒரு இதுக்கும் நான் வந்து நீ ஜெயிச்சிங்கன்னா அது வெளியே இருந்து நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியே ஒரு இது இருக்கு. அதனாலதான் நான் இப்பவே பதிவு பண்றேன். எக்ஸ்பெக்ட் அபிஷேக் போரல் ஆர் பிருத்திவி ஷா டு ஓபன் நெக்ஸ்ட் கேம் அண்ட் சமீரா டு வாக் இன் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அவங்க ஸ்டார்க்கு பத்தி ஒரு அப்டேட்டும் இல்லை. அதனால சொல்ற மாதிரி அவங்க வந்து மாறலாம். ஆனா அவங்க இப்போ அவருக்கு அக்வைப் நபிக்கு பதிலாக தான் இவங்க நிதிஷ் ராணா கொண்டு வந்தாங்க. பட் நிதிஷ் ராணா வந்து அவர் நான் இவ்வளவு 55 ரன் கொடுத்துட்டேன், அதனால நான் 56 ரன் அடிச்சிட்டேன்னு சொல்லி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. ஒரு கேட்சர் விட்டார்ல, அதெல்லாம் சேர்த்து கேட்ச் விட்டேல வந்து போடு அப்படின்னு போட்டாங்க. அடுத்து அபிஷேக் சர்மா 4 சிக்ஸ் போச்சு அந்த ஓவர்ல. கேட்ச் விட்டேல வந்து போடுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் எஸ்ஆர்ஹெச். தே டிசர்வ் டு வின். வெல் பிளேட் அபிஷேக் சர்மா. டாப் 5 ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் எவர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது சொல்றீங்களா இல்லை கேன் வி மூவ் ஆன் டு டுமாரோஸ் கேம்? போலாம். அவர்தான். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த டீமும் கடைசியா 2 மேட்சும் தோத்தவங்க. ஆர்ஆர் வந்து கேகேஆர் தோத்தாங்க. லக்னோ வந்து யார்கிட்டயோ தோத்தாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் ஏகனால இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் வரையும்
KKR தோத்துருக்காங்க. தோத்தாங்க. ஃபர்ஸ்ட் டீம் சேஞ்சஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 டீமுக்கும் சொல்லுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அதான் பிரிஜேஷ் சர்மாக்கு பதில் சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே அந்த சேஞ்ச் இருக்கும். அவங்க வருவாங்க. வேற பெருசா பூங்கா விளையாட மாட்டாரா? பூங்கா ஆஹா அது அந்த பிச்சுக்கு வந்து ரொம்ப ஸ்பின் ஆச்சுன்னு அவர் எடுத்தாங்க. அகைன் தே வில் கோ பேக் டு த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நினைக்கிறேன். இது இந்த ரெட் பால் பிட்ச் தான் சொல்றாங்க. பவுன்ஸும் இருக்கும், அது இருக்கும்னு பவுன்ஸ் சொல்றாங்க. இருக்கும். ஸோ தேஷ்பாண்டே எல்லாரும் விளையாடுவாங்க தான் நினைக்கிறேன். மோர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யா. மற்றபடி பெருசா சேஞ்ச் இருக்காது. இல்ல இன்னொரு பேச்சும் அடிப்படுது. ஷனக்கா உள்ள வரலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஷனக்கா வாங்க, அவர் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு ஆஞ்சலோ மேத்யூ சொல்லியிருக்காரு. ஒரு ஷனக்கா வந்து 1 year பேன் ஃப்ரம் PSL அவ்வளவுதான். அவர் தான் ஹர்திக் பாண்டியா ஆஃப் இது வெற்றி, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வெற்றி. ஆமா, அதனால தான் PSL இருந்து பேன் பண்ணிட்டாங்க. அவரோட ஆரா தாங்க முடியலன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. அவர் 1 yearக்கு PSL இருந்து. பட் யாருக்கு போல் வர முடியும்? மேத்யூஸ் இல்ல பிரதர், இவரு ஷனக்கா. ஹெட்மயர் மாதிரி ஒருத்தருக்கு பதிலா ஷனக்கா வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஹெட்மயர் என்ன ஒரு மேட்ச் விளையாடல, போன மேட்ச் ரொம்ப கொடுமையா விளையாடாரு, அதான் ஓகே. அதுக்கு போன மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு போன மேட்ச் ஒண்ணுமே பெருசா சான்ஸ் கிடைக்கலையே, அதுக்குள்ள அவர் எடுக்க மாட்டாங்க. இவரு பயங்கர ஃபார்ம்ல இருக்காருன்னா நான் சொல்றேன், அதான் ஹெட்மயர் வந்து இன்னும் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாருல T20 வேர்ல்ட் கப்ல எல்லாம். இப்ப ஆக்சுவலா பாத்தனா ஜுரல் வந்து சரிப்பா நீ நல்லா விளையாடின நம்பர் 3ல, பட் இப்போதைக்கு தோத்துட்டோம். ஹெட்மயர்னா நம்பர் 3 அனுப்பலாமா? 3 லெஃப்ட் ஹேண்டரா எல்லாருமே நல்லா விளையாடுறாங்களே, அந்த மாதிரி நம்மளும் 3 லெஃப்ட் ஹேண்டர் அனுப்புவோமான்னு யோசிக்கலாம் அவங்க. எல்லாத்தையும் கேக்குறீங்க, என் தலைவன் பராக பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. பேட்டிங் ஆவரேஜ் ஒண்ணும் இல்ல. கடைசி 12 மேட்ச் சேர்த்தா பேட்டிங் ஆவரேஜ் 9. பட் இப்படிதான் வந்து திலக் வர்மா ரொம்ப கேவலமான ஃபார்ம்ல இருந்தாரு. கேவலமா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் அடிச்சு இல்லையா ஒரு மேட்ச் தான். இல்ல அவர் வந்து டஃப் காம்படிஷன்ல இருக்காரு கெய்க்வாடோட. நீயா நானா யாரு மோசமா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டஃப் காம்படிஷன்ல இருக்காரு. அதனால 2 பேரும் இந்தியன் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல நாங்க வந்து T20 டீமுக்குள்ள இறங்குவோம் அப்படின்னு சொல்லி இல்ல நீ மோசமா பண்ண, இல்ல நான் மோசமா பண்ணேன்னு பண்ணி சண்டை போட்டு இருக்காங்க. பாப்போம். பட் லக்னோ டீமும் அப்படிதான். அவங்க வந்து மயங்க் யாதவ் ஃபிட்டுங்கிறாங்க, ஆனா உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. என்ன மேட்ச் வந்துட்டாரு, மோசின் கான் வந்துட்டாரு, திக்வேஷ் ரதி உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது என்ன இதுன்னு. மோசின் கான் விளையாடுனாரு. திக்வேஷ் ரதினா ரொம்ப நாள் உட்கார வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க டு சம் எக்ஸ்டென்ட் அவங்க மணிமாறன் சித்தார்த் அகாமடேட் பண்ணிருக்காங்க. ஹஸ் பீன் எஃபெக்டிவ்னால அவர் இறக்கி முன்னாடி எஃபெக்டிவா இருந்திருக்கான்னு சொல்லி அவர் இறக்கி விட்டுருக்காங்க. திக்வேஷ் ரத்தி வந்து போன வருஷம் இருந்த அந்த ஃபார்ம் அவங்களுக்கு கிடைக்கல, அந்த எக்கனாமிக்கலா இருக்க அந்த ஸ்பெல் கிடைக்கல அவங்களுக்கு. அவங்க இருந்தாலும் இந்த வென்யூக்கு ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் திக்வேஷ் ரத்தி வில் பி பேக். அதான் பட் அவங்க இப்ப ஏன் உட்கார வச்சாங்கன்ற பர்டிகுலர் ரீசன் அவங்க சொல்லி அவங்க ஜஸ்ட் காம்பினேஷன் தான் வெற்றி. இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்ச்ல வந்து அவேஷ் கானுக்கு பதில் மயங்க் யாதவ் வரலாம், இல்லனா திக்வேஷ் ரதி வில் பி பேக். எல்ஐசி போன மேட்ச் அந்த வென்யூக்காக தான் அந்த 4 சீமஸோட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் அதான் திரும்ப வந்து தே வில் கோ பேக் டு 2 ஸ்பின்னர்ஸ், அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து லிண்டேவா முதல்ல கை வைக்கிறது அவேஷ் கான் தான். அவேஷ் கானை கை வச்சுட்டு மோசன் கான் டைரக்டா அப்படியே ஏற்கனவே இருக்காரு. திக்வேஷ் ரதி வில் பிளே. அந்த இன்னும் 4வது ஸ்பாட், அந்த 5வது பவுலர் வந்து லிண்டேவா இல்ல சித்தார்த்தான்றது இம்பாக்டபிள் இருந்தாரு. யாரு? மேத்யூ பிரெட்ஸ்கி போன வாட்டி இம்பாக்டபிள் இருந்த ஒரே ஃபாரினர் மேத்யூ பிரெட்ஸ்கி. அது ஆமா, அதுக்கு வாங்க. பூரான் விளையாடணுமா விளையாடக்கூடாதா? பூரான் வந்து இப்ப இருக்கிற ஃபார்முக்கு தூக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு மேல கொடுக்க முடியாது. மார்க்ரம் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஜஸ்ட் 2 பேட் வீக்ஸ் அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி பயங்கரமா சப்போர்ட் பண்ணாதான் எப்பயுமே அடுத்த மேட்ச் டிரா பண்ணுவாங்க. பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காரு மார்க்ரம் இன்னைக்கு. அதான் கண்டிப்பா டிராப் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து இட்ஸ் நாட் அபவுட் இந்த மேட்ச் இந்த சீசன் மட்டும் இல்ல, இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டுமே லைக் லிட்டரலி அவர் எவ்வளவு ஃபார்ம் கேவலமா இருக்குன்னா அவர் ஃபிக்ஸிங் பண்றாருன்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு அவர் கேவலமா விளையாடுறாரு. தட்ஸ் ஒன்லி எக்ஸ்பிளனேஷன்ற அளவுக்கு ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்கு. முதல்ல என்ன நினைக்கிறீங்க டீம் கால்ஸ் இன் எல்எஸ்சி வந்து அவங்க மயங்க் யாதவ் ஃபிட்டா இருக்கான்னு சொல்றாங்க. அவேஷ் கானுக்கு பதிலாக அவர் வருவான்னு எதிர்பார்க்கறான். பட் ஆனா இப்போ திக்வேஷ் ரத்தி கேன் கம் இன் இன்ஸ்டெட் ஆஃப் சித்தார்த். ஆனா அப்படின்னா செகண்ட் ஸ்பின்னர் யார் போவாங்க அப்படின்னு தான். இல்ல இன்னொரு பால் வந்து ஷபாஸ் அஹமத் வந்து அவங்க ஒரு பேட்டிங் வேணும்னு இருக்கா. அதாவது ஷபாஸ் அஹமத் விளையாடுறதுக்கு லிண்டே இஸ் a பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் பவுலர், பெட்டர் பேட்ஸ்மேன். ஏன் ஷபாஸ்க்கு போறாங்க? 3 ஃபாரின் பிளேயர் தானே ஏற்கனவே விளையாடுறாங்க. ஆமா, பட் நான் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க நம்ம லாஜிக்கலா யோசிக்கிறோம். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க நம்ம யோசிக்க. தே ரேட் லிண்டே ஹையர் தென் ஷபாஸ். வந்து நீ ஒரு மேட்ச் நீ பவுலிங் போட்டது 2 ஓவர் போட்டது போதுண்டா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. அது வந்து அதெல்லாம் கஷ்டம். ஷபாஸ் வந்து சும்மா ஏதாச்சும் இதுல போடுவாங்க. அதெல்லாம் ஷபாஸ்லாம் வந்து
பார்ப்போம் அடுத்த இதுல இருப்பாரு, இம்பாக்ட் சப்ல இருக்க மாட்டாரு. லிண்டே இருக்கும்போது ஏன் எனக்கு புரியல. கேம் ஸ்கில் செட்டு, பெட்டர் பேட்ஸ்மேன், பெட்டர் பவுலரு. ஸோ ஒய் இந்தியா போன இம்பாக்ட் அப்படி இல்ல. ஆனா ஏதாவது ஆ. மைண்ட்ல கொஞ்சம் இருக்கும். அது ஏற்கனவே தான் 2 சித்தார்த் விளையாட்டாங்கல்ல, இன்னொரு ஸ்கில் செட் வேணான்னு விட்டுருப்பாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வச்சிருப்பாங்க. டிசிக்கு இருக்கிற பார்ப்போம். ப்ராப்ளம் தான் இவங்களுக்கும். பேட்டிங் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஜைலா தான் இருக்கு. பார்க்க வந்து போன வருஷம் மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அது எப்ப வந்து உடையும் அதுவும் சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் பல நல்லா அடிக்கிறேன். ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுவே நம்ப முடியாத ஒரு விஷயம் வெற்றி. அதாவது மார்க்ரம், மார்ச் 2 பேருமே அவ்வளவு கன்சிஸ்டண்டா அடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஐபிஎல் இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிசயம். அதை இந்த வாட்டி ரிப்பீட் ஆகணும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ரிப்பீட் ஆகும்னு எதிர்பார்க்கலன்றத அவங்களே எதிர்பார்க்கல. அதனால தான் பண்ட் ஒரு மேட்ச் ஓப்பனிங் இறக்குறாங்க, பதோனி ஒரு மேட்ச் ஓப்பனிங் இறக்குறாங்க. கேட்டா ஹர்ஷ்தீப் வந்து 2 பேரும் வந்து ஹாஸ் அ குட் ரெக்கார்டு, அதனால நாங்க இவர் வந்து நம்பர் 6 எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன வேணா பண்ணட்டும், இந்த இப்ப இருக்கிற ஐபிஎல்ல நம்பர் 7 ஆட நம்பர் 8ல ஷமி வச்சு ஜெயிக்க முடியாது எந்த ஐபிஎல்லும், எந்த டோர்னமெண்ட்டும். சரி, ஓகே. ஓரளவுக்கு நீங்க அவங்க ஒரே லிண்டே விளையாடி தான் ஆகணும். அப்பதான் பேட்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம நாங்க அக்ரெசிவா விளையாடுவோம் அப்படின்ற மைண்ட் செட் போயிட்டு 8ல ஷம்மி வச்சுட்டு போனா சரி விடுங்க. இது வரைக்கும் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கதே பெருசு. ஸோ இந்த வெனியூல வந்து 22 கேம்ஸ் டீம் பேட்டிங் எல்லாம் 14 தடவை அதில் பவுலிங் போட்டிருக்காங்க டாஸ் ஜெயிச்சு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க 9, பட் செகண்ட் பிடிக்கிறவங்க தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க ஏகனால. அண்ட் மேஜிக் ஸ்கோர் வந்து 185 அண்ட் அப்வர்ட்ஸ். ஸோ நம்ம பழைய மாதிரி இங்கெல்லாம் இந்த வாங்கடை சின்னசாமி மாதிரி 210 அண்ட் அப்வர்ட்ஸ் கிடையாது. இன்னைக்கு பார்த்து இந்த எஸ்ஆர்ஹெச் பிச் 2 மாதிரி 220 அப்வர்ட்ஸ் கிடையாது, 185 அண்ட் அப்வர்ட்ஸ். ஃபேவர்ஸ் டீம் பேட்டிங் செகண்ட் அண்ட் 75% ஆஃப் த டைம் டீம் வின்னிங் த டாஸ் ஆர் சேசிங். ஸோ இதுதான் வென்யூ கைடு. சொல்லுங்க. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஆர்ஆர் ஹஸ் பெட்டர் சான்ஸ் ஆஃப் வின்னிங் திஸ் மேட்ச். தே லுக் மோர் பேலன்ஸ்டு. பேட்டிங் வந்து அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் வந்து முன்னாடி தான் போன மேட்ச் ஆன மாதிரி தான். அந்த டாப் 3 போச்சுன்னா அப்புறம் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகுது. மிடில் ஆர்டர் வந்து இட்ஸ் நாட் சோ எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ அதனால ரன் ரேட் ஸ்லோ ஆகுது. அப்படின்றப்ப இந்த டாப் 3 யாராவது ஒருத்தரை வந்து தே ஹேவ் டு பிளே டில் 15th or 16th ஓவர். இந்த ஜிடி மாதிரி ஏதாவது விளையாடணும். அப்படி விளையாண்டாதான் தி கேன் கீப் த ஸ்கோர் அப். அதே மாதிரி பவுலிங் வந்து தே ஹேவ் வெரி குட் ரவுண்டட் யூனிட். ரவி பிஷ்னாய் வந்து ரிட்டர்ன்ஸ் டு ஹிஸ் ஓல்டு ஹோம். அவர் ஓல்ட் ஃபார்முக்கு வந்துட்டாரு போன மேட்ச். ஓல்டு ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஓல்டு பெர்ஃபார்ம் பண்ணியே ஹோமுக்கு காட்டணும்னு நினைப்பாரு. அதான் கீ பேட்லா இருக்கும். வந்து மெயினா அவர் வந்து படம் காட்டணும்னு பார்ப்பாரு. நீங்க என்னை வேணாம் வெறுத்தீங்க, இல்ல நான் காட்டுறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஸோ அது ஒண்ணு. ஆனா அதே மாதிரி இவங்க சைட்ல வந்து பெருசா சொல்ற அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை. பிரின்ஸ் யாதவ் தான் கீ. அவங்க ஹிஸ் பீன் த நோட்டபிள் ஃபிகர் இந்த எல்எஸ்சி பவுலிங் லைன் அப். நல்லா போடுறாரு. பரத்தோட நல்லா க்ரூம் பண்ணியிருக்காரு. இஸ் த பெஸ்ட் ஆஃப் த லாட் சோ ஃபார். எல்லா மேட்சும் தமிழ்ல ஒரு அடி வாங்கிடுறாரு. ஆமா, அது எப்ப இது பண்ண போறான்னு தெரியல. முகமது ஷமி வர்சஸ் வைபவ் சூரியவன்ஷி will be very interesting. அது வேற மார்க்கம் சொல்லியிருக்காரு, we have plans for him இருக்காரு. எல்லா பிளான்ஸும் ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ட்டாரா. ஆமா. இல்ல நான் என்ன இன்னும் யோசிக்கிறேன்னா, அந்த சைடு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. ஆர்ச்சரும் பர்கர் 2 பேருமே வந்து அட்லீஸ்ட் நியூ பால்ல வந்து ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்ஸ் நினைக்கிறேன். அதான் ரொம்ப அக்ரெசிவா போடுறாங்க. ஸோ அவங்க மார்ஷ் இல்ல யாரு கூட யார் ஓப்பனிங் இறங்குறாங்களோ, மார்க்ரமா இல்ல இல்ல பண்டா போடுறதுக்கு மார்க்கர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேக் ஃபுட் பிளேயரே இறங்கலாம் ஓப்பனிங். மார்ஷும் ஒரு ஸ்ட்ராங் பேக் ஃபுட் பிளேயர், ஷார்ட்டா போட்டா தூக்கி வெளியே அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் தான். மார்க்ரமும் வெரி குட் பேக் ஃபுட் பிளேயர். அவங்க 2 பேருமே இறங்கலாம் ஆர்ச்சரை கவுண்டர் பண்ணணும்னா. அதான் எனக்கு இந்த சைடு ஷமி மோசின் கான் போறதோட அந்த சைடு இருக்கிறது மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரே ஏதாச்சும் ஒரு மேட்ச் மொத்தமா ஃபர்ஸ்ட் டாப் 3 தூக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைல் மிடில் ஆர்டர். அதாவது புதுசா டெபியூ ஹிமத் சிங், முகுல் சௌத்ரியா அவரு, அப்புறம் யாரு பூரான உட்கார வச்சாங்கன்னா அதான் இப்படி இருந்துச்சுன்னா பாப்போம் எப்படி இருக்குன்னு. டாப் ஆர்டர் தூக்குனாங்கன்னா ஒரு வழியா ஹிமத் சிங் வந்து பேட்டிங் பிடிக்க வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பல மேட்ச் ஆடி கடைசியா பேட்டிங் பிடிச்சாரு. ஸ்டோரிலாம் வச்சிட்டாரு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு விளையாட போறாரு அப்படின்னு. அதனால இந்த அவருக்கு மோஸ்ட்லி நினைக்கிறேன் சமாத பத்தி ஒரு இவ்வளவு கேவலமா டாம் மூடி சொன்ன அப்புறம் ஹிமத் தான் விளையாடுவார் நமக்கே தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். யாரு ஜெயிப்பாங்க? ஆர்ஆர் முதலாளி சொன்னதை வச்சு அவர் ஆர்ஆர் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் தான். மட்டும் என்ன நினைக்கிறார்? 2 பேரும் ரொம்ப 2 மேட்ச் தோத்துருக்காங்க கன்வின்சிங்கா. ஐ வில் ஸ்டில் கோ வித் ஆர்ஆர். நீங்க 2 பேரும் ஆறான்ட்டீங்க, நானும் ஆர்ஆர்னே சொல்லிடுறேன். எல்ஐஜி எனக்கு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னதான் மாத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் இல்ல, நானும் ஆர்ஆர் தான். ஸோ 3 பேருமே ஆர்ஆர்னு சொல்லிடுறோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ வியூவர்ஸ், நேற்று சொன்னது தான் 23rd தமிழ்நாடு இஸ் கோயிங் இன்டு போல்ஸ். ஸோ
ஸோ ஓட்டு போடுவது அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. எல்லாரும் வந்து வீக்கெண்ட் அப்படின்லாம் பார்க்காம கரெக்டா போய் ஓட்டு போட்டுங்க. ஓட்டு வீக்கெண்ட் போட்டுட்டு இல்லையே, என்னடா வியாழக்கிழமை தானே ஓட்டு. Thursday அதெல்லாம் வீக்கெண்ட் கணக்கு. ஃப்ரைடே லீவ் போட்டு 4 நாள் லாங் வீக்கெண்டுக்கு பிளான் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். அது மாதிரிலாம் பண்ணாம ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டு நீங்க உங்களோட அந்த போட்டோ வேறெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியால போடுவீங்களே, போடும்போது அரட்டை ஸ்குவாடை டேக் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் யாரெல்லாம் கரெக்டா ஓட்டு போடுறீங்களோ கண்டிப்பா இதுல இருந்து ஒரு லக்கி வின்னர்ஸ் சூஸ் பண்ணி தான் சிஎஸ்கே கேமுக்கு நாங்க டிக்கெட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுங்க. சப்போர்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அதுக்கு வந்து நீங்க உங்களுடைய அந்த நீங்க சோஷியல் மீடியால போடுறத ஓட்டு போடுற பிக்சர்ஸை அரட்டை ஸ்குவாடை டேக் பண்ணி போடுங்க. டெஃபினெட்லி ஆர் இன் லைன் டு கெட் டிக்கெட்ஸ் ஃபார் சிஎஸ்கே கேம். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க பாய்ஸ், we can close. So we'll be back to the review of this match. We'll sign off with this Artist Squad. Bye.